அனைவருக்கும் வணக்கம். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித்குமாரோடைய தயாரிப்புல இயக்குனர் வெற்றிமாறனுடைய உதவி இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்துல நடிகர் விக்ரம் பிரபு கதை நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கிற படம் சிறை. சிறை அப்படின்னு இந்த படத்துக்கு தலைப்பை பார்த்தோன்னே ஒரு ஆர்வம் உருவானது. இந்த படத்துல சிறை கைதிகளை பத்தி நிச்சயமா பேசியிருப்பாங்க, சிறையை பத்தி பேசியிருப்பாங்க. இயக்குனர் வெற்றிமாறனோட உதவியாளர். படத்தினுடைய கதை திரைக்கதை வசனத்தை எழுதியது தானாக்காரன் படத்தினுடைய இயக்குனர் தமிழ் மார்சல்னு சொல்லி இப்போ கார்த்திக் வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. இயக்குனர் தமிழ் இருக்காரு. அப்போ ஒரு வெற்றிமாறனுடைய டீமே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது நிச்சயமா அந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை பேசும்னு சொல்லி தான் திரையிலே உட்கார்ந்தோம். ஒரு படமோ ஒரு நாவலோ இல்லை ஒரு பேச்சோ முதல் 5 நிமிடத்தில் பார்வையாளனை, அது புத்தகத்தை படிப்பவனையோ இல்லை படத்தை பார்ப்பவனையோ இல்லை பேச்சை கேட்பவனையோ உரைய வைக்கணும். அப்படி உரைய வச்சா மட்டும்தான் அது சிறந்த படைப்பு. அப்படி இந்த சிறை படம் முதல் 5 நிமிடத்தில் பார்வையாளனை மொத்தமாக கட்டி போடுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த சீட்டு நுனியில் உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படித்தான் பார்த்தேன். இப்படி கையை கட்டி உட்கார வச்சிட்டாப்புல பரபரப்பா ஒரு திரைக்கதையின் மூலமாக மிக முக்கியமான ஒரு அரசியலை நாம் நித்தம் பார்க்கக்கூடிய கடந்து போகிற பல விஷயங்களை இந்த படம் பேசியிருக்கிறது. குறிப்பாக சேது படம் வந்தபோது ஒரு தாக்கத்தை ஏற்படுது. ஒரு இறுகிய மனதோடு தான் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியிட முடியும். அதே போல தான் அழகி படம், அது ஒரு மென்மையான படமாக இருந்தால் கூட அந்த படத்தை ஒரு இறுகிய மனத்தோடு தான் பார்க்க முடியும். அதே போல் காதல் படம் ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் அந்த காலகட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த படத்துடைய இறுதி காட்சியை யாராலையும் கடந்து போக முடியாது. அப்படித்தான் மைனா படம் திடீர்னு வந்துச்சு, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி அந்த வரிசையில் இந்த சிறை படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு பார்வையாளனையும் திரையரங்கில் உட்கார்ந்தக்கூடிய ஒவ்வொரு ரசிகரையும் இந்த படம் கட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். ஒரு 95 காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை. சிவகங்கை சார்ந்த ஒரு பையன் ஒரு கொலை வழக்கில் சிறையில் இருக்காரு. அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த சிறை கைதியை வேலூர் ஜெயிலில் இருக்காரு. வேலூர் சிறையிலிருந்து சிவகங்கை நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ், ஏஆர் போலீஸ், ஆயுதப்படை காவலர்கள். அந்த ஆயுதப்படை காவலராக, தலைமை காவலராக விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து 2 போலீஸ், இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த கொலை குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த பையனை அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா அவன் ஜெயிலில் இருக்கான். அவனுக்கு ஜாமீனே கிடைக்கல. ஏன் ஜாமீன் கிடைக்கல, ஏன் கொலை குற்றவாளியாக மாறினா, அவனுக்கும் விக்ரம் பிரபுக்குமான அந்த உரையாடலும் அந்த கான்வர்சேஷனும் தான் ஒட்டுமொத்தமான படம். தமிழ்நாட்டில் 4 வகையான காவல்துறை இருக்கு. ஒன்று சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் காவல்துறை. அதை பற்றி நிறைய படம் வந்துச்சு. சிங்கம் 1, 2, 3, விசாரணை. அதாவது காவல்துறையை பாராட்டி காவல்துறையை இகழ்ந்து புகழ்ந்து எப்படி படம் வந்துருச்சு. சிறை காவலர்களை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதே போல தீயணைப்புத்துறை சார்ந்த படங்கள் வந்திருக்கு. ஆனால் அந்த ஆர்ம்டு ரிசர்வ் ஆயுதப்படை காவலர்களுடைய பணி என்ன, அவங்க என்ன டியூட்டி பண்ணுவாங்க? வெறும் பந்தோபஸ்து டியூட்டி மட்டும் தானா? முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ இல்லை பிஎம்ஓ இல்லை ஜனாதிபதியோ அந்த துப்பாக்கி ஏந்தி நிற்பது மட்டும் தான் அவங்களோட வேலையா? இல்லை ஒரு சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஏற்படுது, ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படுதுன்னா அதை போய் பாதுகாக்கிறது தடுக்க மட்டும் தான் அவங்க வேலையா? இல்லை, அது மட்டும் கிடையாது. ஒரு சிறையில் குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளியோ இல்லை குற்றம் சாட்டப்பட்டவரோ இல்லை விசாரணை கைதியோ இவங்களை ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறையும் அவங்களுக்கு எப்பெல்லாம் ஜாமீன் வருதோ அந்த நாளில் சிறையிலிருந்து அவங்களை எடுத்து, சிறை உள்ள பாதுகாக்க முடியாது சிறை காவலருடைய வேலை, சிறையிலிருந்து அவங்களை எடுத்து அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தின் முன்னாடி நிப்பாட்டி திருப்பி பத்திரமாக சிறையில் கொண்டு வேண்டுறது. இதுதான் இந்த ஆயுதப்படை காவலுடைய பணி என்பதை முதல் முறையாக ஒரு படம் உண்மைக்கு நெருக்கமாக, ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதுனால உண்மைக்கு மிக நெருக்கமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது அவனை அந்த சிறையிலேருந்து எடுக்கும்போது பாஸ்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. இவங்க கோர்ட்டுக்கு கூட்டு போனோம், சிவகங்கை கோர்ட்டுக்கு பாஸ்போர்ட் வாங்கினேங்கப்பா. சிவகங்கைக்கு போகிறதுக்கு எதுக்குடா பாஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். சிறையை பொறுத்தளவில் ஒரு சிறை கைதியை அந்த ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் ஆயுதப்படை காவலரை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா சிறையிலேருந்து ஒரு கடவுச்சீட்டு கொடுப்பாங்க, ஒரு சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த குற்றவாளியுடைய பெயர் என்ன, அவர் என்ன குற்றம் பண்ணியிருக்காரு, அதாவது அந்த செக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. 301, 302 செக்ஷன் போட்டிருப்பாங்க. அதே போல் அவருடைய அங்கமச்ச அடையாளங்கள், அப்புறம் யார் இவங்க கூட்டு போகிறாங்க, எந்தெந்த காவலர்கள், தலைமை காவலர் பேர் என்ன, காவலருடைய பேர் என்ன, எந்த நீதிமன்றத்துக்கு போகிறாரு, அப்புறம் எங்கே ஸ்டே பண்ண போகிறாரு, இது எல்லாமே அந்த இதில் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் அவங்க கொண்டு போய் அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த உடனே அவங்க நீதிமன்றத்தில் அழைப்பாங்க. இதுதான் அந்த பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அவங்க அரசு பேருந்துகளை பயணிக்கலாம், எங்கே வேணாலும் அவங்களை கூட்டு போகலாம். இதுக்கு அந்த பாஸ்போர்ட் தேவை. பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு சிறை கைதியை கூட்டு போகக்கூடாது. அப்போ அந்த பாஸ்போர்ட் முதற்கொண்டும் ரொம்ப நுணுக்கமாக, ஏன்னா இதை எழுதியவர் காவல்துறையில் பணி செஞ்சனால, இயக்குனர் தமிழ் காவல்துறையில் பணி செஞ்சனால, அவர் திகார் வரைக்கும் பணி செஞ்சதுனால அவர் டீட்டெயில்டாக இதை எடுத்திருக்காரு. அப்போ இந்த
பையனை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது அப்போது ஒரு இடத்துல இந்த காவலர்கள் விக்ரம் பிரபு கூட 2 காவலர்கள் வந்து மது அருந்துவாங்க. அப்போ விக்ரம் பிரபு தடுப்பார், எதுக்கு மது இருந்தீங்க? இல்லை சார், நைட் ட்ராவல் இருக்குது, கொஞ்சம் சோர்வு இல்லாமல் இருப்பான்னு சொல்லி 2 பேரும் மது இருந்துவாங்க. மது இருந்துட்டு அந்த சாலை ஓரமாக சிறுநீர் கழிக்கும் போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன இங்கே டாய்லெட் இருக்கும்போது இங்கே வந்து யூரின் போகிறேன், போலீஸ்காரன் யூரின் போகலாம், ஆனால் வேற ஒருத்தன் போகக்கூடாதுன்னு சொல்லி தருவேன், ஏன் நீ என்ன அதை கேட்குறேன்னு சொல்லும்போது 2 பேருக்கும் வாக்குவாதமாயிரும். 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அடிக்கிறத பார்த்தோன்னே இந்த விக்ரம் பிரபு டீ சாப்பிட போயிருப்பாரு. அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிற இன்னொரு காவலரும் சக காவலர் அடிக்கணும்னா அவரும் ஓடி வந்துருவாப்புல. 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. 2 பேரையும் பார்த்த உடனே விக்ரம் பிரபு ஓடி வருவார். இந்த நேரத்தில் பஸ்ஸில் தனியாக அந்த பையன் இருப்பான், அதை குற்றவாளி சிறை கைதி இருப்பான். அவன்கிட்ட துப்பாக்கியும் இருக்கும், இவங்களோட பைகு எல்லாமே இருக்கும். அவன் வந்து என்ன ஆனா அடுத்து அப்படிங்கிறதான் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு. இந்த 3 பேர் சண்டை போட்டுப்பாங்க. பஸ்ஸு கிளம்பி போயிடும். பஸ்ஸு கிளம்பி போனோன்னா குற்றவாளியை விட்டாச்சு, இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் 3 பேரும் வெளிப்பதிங்க இருப்பாங்க. அப்போ அடுத்த பஸ்ஸை பிடிச்சு போனால் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போவாங்க. அந்த பஸ்ஸில் அவன் இருக்க மாட்டான். கடைசியில் பார்த்தா தேடி அலைஞ்சி வழியே தெரியாமல் ஒரு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வேறு வழியே இல்லை நமக்கு, இல்லைனா நம்ம 3 பேரும் சஸ்பெண்ட் ஆயிடுவோம். ஏன்னா சிறை கைதி எங்கே போனாலும் தெரியும். ஒரு சிறை கைதி சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துக்கு திருப்பி சிறைக்கு வரவர்களுக்கு அவனுக்கு சின்னதாக அடிபட்டா கூட முழுக்க அந்த ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் தான் பொறுப்பு இருக்கணும். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனை பாதுகாப்பாக கூட்டு போய் பாதுகாப்பாக கொண்டு வரணும். அவனுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, அவனாலையும் மற்றவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் தப்பிச்சும் போயிடக்கூடாது. இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. இப்போ அவன் காணணுன்னே காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகிறாங்க. போன இடத்துல பார்த்தா அவன் அங்கே உள்ளே உட்காந்துருப்பான். அது துப்பாக்கி தூக்கிக்கிட்டு 2 பையோட உட்காந்துருப்பான். உடனே இவங்க போய் அவனை போட்டு அடிப்பாங்க. அடித்த உடனே அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்துடுவார். எதுக்கிட்ட அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு, என் ஸ்டேஷனில் புகுந்து அப்படின்னே, இல்லை சார் நாங்கள் வந்து மாதிரி கூட்டு வந்தோம் வேலூர் ஜெயிலேருந்து சிவகங்கை நீதிமன்றத்துக்கு, அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. உட்காருங்க, நீங்கள் 2 பேரும் குடிச்சிருக்கியா, ஏன்னா குடிச்சு போட்டு ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து கூட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வாதம் பண்ணுவார். அப்போ சரி உன்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுன்னு சொல்லி பாஸ்போர்ட்டை வாங்கி எழுதிட்டு இருக்கும்போது துப்பாக்கி வச்சுருப்பா, துப்பாக்கியை கொடுமா. இல்லை சார், துப்பாக்கி நாங்கள் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? சரி துப்பாக்கி பேரை சொல்லு. அந்த துப்பாக்கியோட நம்பர் கேட்பார். சரி பேரில் கொடு அப்படின்னு கேட்பார். துப்பாக்கி பொதுவாக சிறையிலேருந்து கொண்டு வரும்போது அதை லோட் பண்ணியிருக்க கூடாது. இவங்க லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை சார் லோட் பண்ணி வச்சுருந்தோம்பாங்க. ஏன் லோட் பண்ணி வச்ச நீ அப்படின்னு கேட்பாரு. உடனே இல்லை சார் கைதி வந்து முஸ்லீம் அப்படிமா. முஸ்லீம்னா லோட் பண்ணிடுவியா? நானும் முஸ்லீம் தான்டா, என்னை சுடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான திரையரங்கையும் ஆர்ப்பரிப்பது போல, ஒரு அமைதிப்படுத்துவது போல ஒரு வசனம். அந்த அவனோட பேர் என்னன்னு தெரியுமாடா? அப்துல் ரகுப்பு. இந்த பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? 1995 ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் முதல்ல தீக்குளிச்சு செத்தவன்டா அப்துல் ரகுப்பு. இங்கே நாங்கள் மனிதனா தமிழனா இந்தியனா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முஸ்லீம்னாலே நீ வந்து சுடணும் அப்படிங்கிற மனநிலை எப்படி ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனத்தை எழுதியிருப்பார். உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு பெரும் தியாகத்தை பதிவு பண்ணியதற்காகவே இந்த இயக்குனருக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும் இதை துணிந்து நடித்த நடிகர்களுக்கும் நம்முடைய ராயல் சல்யூட். அதற்கு பிறகு அவன் ஏன் இந்த கொலையை பண்ணுனா அப்படிங்கிறது விக்ரம் பிரபுக்கும் அவனுக்குமான அந்த உரையாடல் மூலமாக காட்சி விரியும். அவன் வந்து சிவகங்கை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் சின்ன மளிகை கடை வச்சுருக்கோம். அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அந்த ஊரை சார்ந்த வேறொரு சமூகத்தை சார்ந்த இவன் இஸ்லாமியர் ஒரு இந்து பெண்ணை அவன் காதலிச்சிருவான். அப்போ அந்த பெண்ணுக்கும் அவனுக்குமான காதலை வந்து எத்தனையோ படங்கள் எத்தனையோ இயக்குனர்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. காதல்னா ஒரு முத்த காட்சி இருக்கணும், ஒரு கட்டிப்பிடிக்க இருக்கணும், ஒரு டூயட் சாங் இருக்கணும், அப்படிதான் காதலை காட்ட முடியும். ஆனால் காதலை ஒரு முத்த காட்சி இல்லாமல், ஒரு கட்டி இணைக்கிற காட்சி இல்லாமல், இருவருக்குமான எந்த நெருக்கமும் இல்லாமல் ஒரு காதலை அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்திருக்காரு சுரேஷ் ராஜகுமாரி. அதாவது இவன் குளத்துக்கு குளிக்க போகும்போது அவன் எதிர்ப்புறம் வருவா. அவ போட்ட அந்த சோப்பு எடுத்து இவன் கொடுப்பா, அப்படி மறைமுகமாக கொடுத்துட்டு போவா. அந்த சோப்பை இவன் குளத்துல கொண்டு போய் இப்படி குளிச்சு அவன் சோப்பை எடுத்து உடம்பு முழுக்க தேய்ச்சும் போது அந்த இடத்துல என்னையா இவ்வளவு ரசனக்கார ஒரு இயக்குனராக இருக்கேன்னா, இதெல்லாம் வந்து பல பேருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பல பேருக்கு மலரும் நினைவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்திருக்காப்புல. அந்த சோப்பை கொடுத்து அந்த சோப்பை போடுற காட்சி என்பது அதாவது இந்திய சினிமாவுடைய உச்சம், ஒரு உன்னதமான காதல் காட்சின்னு சொல்லலாம். இந்த மளிகை வச்சிருப்பான். மளிகை வச்சிருக்கும் போதே இவன் வந்து ஊரில் டெக் வச்சு படம் போடுவாங்க அந்த காலங்களில். இப்போ வந்து சிடியா மாதிரி பென்ட்ரைவாக மாதிரி இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்னு போயிடுச்சு. இன்னைக்கு ஊர்களில் வந்து திருவிழாவோ நல்ல நிகழ்வுகளோ இல்லை வந்து யாராவது இறந்து போயிட்டா கூட டெக் வச்சு படம் போடுவாங்க. அப்படி ஒரு சாவு நிகழ்ந்துருது. அந்த சாவு வீட்டில் இவன் போய் அந்த இரவு முழுக்க தூங்கக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக படம் போடுறான். படம் போட்டால் அரண்மனை கிளி
அங்கே வந்து என் தாயனும் கோவிலை காக்க மறந்துட்ட பாவி எடி கிளியே அப்படின்னு இந்த பிள்ளையெல்லாம் உட்காந்து என்னடி ஒரே அழுகாட்சியாக இருக்குது, வேறு ஏதாவது நல்ல படம் போட சொல்லிடணும்னா இவர் இந்த பொண்ணு வந்து அப்படி டீ குடிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது நல்ல படம் போடு, அஜித் படம் போடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். உடனே இவன் வந்து பின்னாடி பிளக் அப்படி உருவி விட்டுவான். என்ன பண்ணுற அப்படின்னு அந்த ஒரு கிளவிக்கு என்ன பண்ணுற அப்படின்னு இல்லை சரியாக தெரிய மாட்டேக்கா, அதான் டெக்கு வந்து இதாகி போய் தேஞ்சு போச்சு, நான் வேறு படம் போடுறேன் அப்படிமா. சரி போடு, நல்ல படமாக போடு அப்படின்னு இவர் வந்து ஆசைப்படுத்தப்படுவார். ஆசைப்படத்தில் அஜித் பேசுகிற காட்சியாக இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த 2 பேருக்குமான காதல் அது மலர்றது அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த நேரத்தில் இவன் இந்த அரண்மனை கிளி பாட்டை பார்த்துட்டு அந்த இறந்து போன அம்மாவோட பையன் அலறி அடித்து பாசம் பொங்கிரும். படத்தை பார்த்த உடனே அவர் போய் அந்த அம்மாவை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பான். உடனே பக்கத்தில் ஒரு பாட்டி சொல்லும், ஏண்டா உயிருக்கும்போது கஞ்சி ஊற்றலை, செத்த பிறகு வந்து படத்தை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கேன், ஓடி போனாங்கிட்டு ஏதாவது அத்துட்டு போயிடாத பணத்தில் அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில் பண்ணியிருக்காப்புல. அப்போ இந்த காதல் வந்து அந்த பெண்ணோட மாமன், அந்த தாய் மாமன் அவனை தான் அவங்க அக்காவையும் கட்டி கொடுத்துருப்பாங்க. அக்காவை கட்டி கொடுத்தாலும் இவன் குடிச்சு இவனுக்கு ஆண்மைத்தன்மையெல்லாம் போய் ஒரு குழந்தை பத்திரிக்கை கூட வக்கில்லாமல் இருக்கான். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சொல்லப்போனால் ஒரு 96க்கு பிறகு பிறந்த இளைஞர்களில் பெரும்பான்மையாக இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி குறைபாடு இருக்குது, குழந்தையின்மைக்கான குறைபாடு. காரணம் என்னன்னா இந்த மது அடித்த 90 விழுக்காடு நபர்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த படத்தில் இயக்குனர் காட்சிப்படுத்தியிருக்காரு. நேரடியாக அதை சொல்லனாலும் கூட அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ அந்த பொண்ணை போய் கேட்பாரு, இந்த ஹீரோயினுடைய மாமன் கேட்பான் அவங்க அக்கா கிட்ட, இந்த மாதிரி எனக்கு மட்டும் தான் பிரச்சனையா உனக்கு பிரச்சனை? அவ சொல்லுவா, ஏண்டா நீ குடிச்சுட்டு உடம்பு பூரா எடுத்து கோழி கொத்துற மாதிரி 2 கொத்து கொத்துனா பிள்ளை பிறந்துருமா, உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா ஹாஸ்பிட்டல் வந்து பரிசோதனை பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு சரசன்னு போயிட்டு இருப்பா. அப்போ அந்த தங்கச்சி வந்து தடுக்க இந்த பையன் வந்து இவங்க 2 பேரையும் போட்டு மாமங்காரம் போட்டு அடிச்சுட்டு இருப்பான். அப்போ இந்த பையன் வந்து தடுப்பான். அப்போ 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனை 2 குடும்பத்துடைய சிக்கலாக மாறி அது கொலை வரைக்குமே நிற்கிது. அப்போ அந்த கொலையை இவன் ஏன் பண்ணுனா, யாரை பண்ணுனா, கொலை பண்ணி 5 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கும் போதும் ஒவ்வொரு வாய்தாக்கும் அந்த பொண்ணு ஏன் வந்து நிற்கிறா அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்தமான படம். இதில் இந்த அக்ஷய் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அப்துல் ரகுபா நடிச்சிருக்கிறான். மிகச்சிறப்பான நடிப்பு. அது ஒரு சின்ன பையனாக ஒரு கொலைபலி விழுந்து தன்னுடைய காதலிக்காக ஏங்கி தவிப்பதாக இருக்கட்டும், தப்பிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் தப்பிச்சு போனால் இந்த பேரோட, இந்த அப்துல் ரகுப்புன்னு பேரோட ஒரு கொலை கூட்டத்தோட இந்த பிள்ளையை வச்சு நான் எப்படி வாழுவேன், அதனால தான் எனக்கு தப்பிக்க மனசில், நான் தப்பிச்சு போகிறது எளிது, அதுக்கப்புறம் வாழ்றது கஷ்டமுக்காக எப்படியாவது ஒரு ஜாமீன் கிடைச்சிரும், ஒரு விடுதலை அடைஞ்சிருவோம், நம்ம இந்த பிள்ளையோட வாழ்ந்துடலாங்கிற கனவோட காத்துட்டு இருக்க அவன். இந்த பேர் வந்து அப்துல் ரகுப்புன்னு இருப்பதனாலே அவன் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளும் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் தப்பு செய்யாமலே அவன் ஒரு கொலை குற்றவாளி ஆக்கப்பட்டு அவன் அந்த பேர் இருப்பதனால அவன் எவ்வளவு அவமானப்படுத்தப்படுறான், எவ்வளவு காயங்களை சுமந்து வர்றான் அப்படிங்கிறத மிகவும், அதாவது சொல்லப்போனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் குற்றம் செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க இஸ்லாமியர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவே கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக ஜெயிலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை குறித்து பல்வேறு இயக்கம் பேசுது, ஆனால் விடுதலை இல்லை. ஏன்னா இந்த பேரை பார்த்தாலே இவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு ஒரு பொது சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீதிமன்றமும் சட்டமும் சேர்ந்து கூட அவங்களை குற்றவாளியாக மாற்றிருக்கு அப்படிங்கிறதான் இந்த படம் பேசக்கூடிய மொத்த செய்தி. அதில் மிகச்சிறப்பாக அந்த பையன் நடிச்சிருக்கிறான். அதே போல் அந்த கதை நாயகம் வரக்கூடிய பொண்ணாக இருக்கட்டும், கதை நாயகுடைய அக்கா வரக்கூடிய இஸ்மத் பானு, ஒரு 5-6 காட்சிகள் தான், 5-6 காட்சி வந்தாலும் அவ்வளவு உருக்கமாக நடிச்சிருக்காங்க. இந்த பையனுடைய கதையை முழுமையாக கேட்ட பிறகு எப்படியாவது இவனை காப்பாற்றணும் அப்படின்னு விக்ரம் பிரபு நினைக்கிறாரு. ஆனாலும் அவருக்கான எந்த அதிகாரமும் அப்படி இல்லை. அவருக்கு ஒரே அதிகாரம் சிறையிலேருந்து கூட்டு போய் திருப்பி வந்து நீதிமன்றத்தை நிப்பாட்டி நீதிமன்றத்தை ஜெயிலில் போடுறது மட்டும் தான் அவருடைய வேலை. வேற எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் ஒன்று வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணையும் பையனையும் அந்த நீதிபதிகிட்ட பேச வைப்பார். நீதிபதி சேம்பரில் போய் இப்படி போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் காலில் விழுந்து கதை எழுது, நாங்கள் வந்து தப்பே செய்யலை, 2 பேரும் வந்து அனாதை பிள்ளைங்க, எங்களுக்கு குடும்பமே இல்லை, ஆனால் எங்களை வந்து எப்படி இந்த 5 வருஷமாக எங்கள் வழக்கை கூட விசாரிக்காமல் வாய்தா கொடுத்து எங்களை வந்து இது பண்ணுறாங்க, எப்படியாவது எங்கள் வழக்கை விசாரிங்கய்யா, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், தண்டனை கழிச்சு இந்த பொண்ணு கூட நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி அந்த பையன் பேசுவான். அப்போது நீதிபதி சரிப்பா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வாய்தால கண்டிப்பாக நான் உன் வழக்கை விசாரிக்கிறேன், அது உன்னுடைய விடுதலையாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி வழக்குக்கு 5 வருஷமே வந்து அதிகபட்ச தண்டனை தான், அதனால் உன்னை விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். விடுதலை ஆக போகிறோன்னே கொண்டாடத்தில் இருப்பான். இந்த பொண்ணும் போயிட்டு வீட்டில் போய் அவங்க அக்காட்ட பேசி அவரோட சர்டிஃபிகேட்டு, அவங்க அக்கா கொடுக்குற பணம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளும் வந்துடுவா. அப்போது 2 பேரும் சேர போகிறோம். ஜெயில் முழுக்க அந்த பையன் கொண்டாட்டமாக இருப்பான். அடுத்த வாய்தாக்க வந்து பார்த்தா அந்த பொண்ணும் வந்திருக்க மாட்டா,
நீதிபதியும் அந்த நீதிபதி இருக்க மாட்டார். அது உண்மையிலே வந்து அது அடுத்த கடை என்ன ஆக போகுது, இந்த நீதிபதி இல்லை வேற நீதிபதி இருக்கான், அந்த நீதிபதி தன்மையோடு வந்து கூட அந்த நீதிபதி செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வச்சிருப்பாங்க. அது படம் பார்ப்பவர்களுக்கு புரியும், செந்தூர பாண்டியன் யார் அப்படிங்கிறது புரியும். அதே போல் அந்த இன்னொரு நீதிபதியை வந்திருப்பார், அவரை ஏன் மலையாள சாயலில் பேச வச்சாங்க அப்படிங்கிறதும் அது இயக்குனர் தமிழ், இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி, அது வெற்றிமாறனுடைய டீமுடைய வேலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க ஏன் அந்த கதாபாத்திரம் வச்சாங்க, அந்த கதாபாத்திரம் கரடுமுரடா பேசும் அந்த நீதிபதி. முதல்ல இந்த நீதிபதி செந்தூர பாண்டியன் வந்து தன்மையாக பேசி ஒரு நீதிபதி என் மீதும் தவறு இருக்குது, இது என்னுடைய தவறு சேர்த்தான், இந்த நீதிமன்றத்துக்கும் பொறுப்பு இருக்குது, நீதிமன்றம் தப்பு பண்ணிடுச்சு உன் வழக்கை விசாரிக்காம அப்படிப்பாரு. இன்னொரு நீதிபதி எவன்டா சொன்னது 5 வருஷம் தான் இந்த வழக்கு தண்டனைன்னு என்கிட்டே சட்டம் பேசுறியா அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் மொத்தமா ரிமாண்ட் பண்ணி இவன் எப்படி பெயில வரான்னு பாக்குறேன்னு சொல்லி அவர் சொல்ல, இப்படி அதாவது பரபரப்பா ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நல்லவன் கெட்டவன் சின்ன சின்ன அழுக்கு எல்லாத்தையும் மொத்தமா காட்சிப்படுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய அரிய படைப்புன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் 2025ஆம் ஆண்டு ஒரு நல்ல அருமையான சிறப்பான உண்மைக்கு நெருக்கமான ஒரு அழுத்தமான படைப்போடு நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக படத்தினுடைய கதையை சொன்னால் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதை ஸ்பாய்லர் கிடையாது. ஏன்னா திரைக்கதை வலிமையாக இருக்குது. திரைக்கதையில் திருப்பங்கள் மூலியமாக நீங்கள் எப்படி சொன்னாலும் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் ரசிப்பாங்க. உண்மையிலே வந்து தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய, குடும்பத்தோடு ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை, இன்னைக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா உருவங்கள்லாம் வந்து வடநாடுகள் அடிக்கப்படுது. மதங்களின் பெயரால் பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் மனிதநேயம் போற்றக்கூடிய ஒரு படமாக இந்த படம் ரத்தமும் சதையுமாக வந்திருக்கு. இதில் மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய கதை நாயகனாக நடித்திருக்கக்கூடிய விக்ரம் பிரபு. ஏன் கடைசியாக அவரை சொல்கிறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கி நிறுத்தினது விக்ரம் பிரபு தான். சொல்லப்போனால் விக்ரம் பிரபுனுடைய திரை வரலாற்றில் இதுவரைக்கும் வந்த படங்களில் இது ஒரு ஆகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லலாம். டானாக்காரனில் தன்னுடைய உழைப்பை முழுமையாக கொடுத்துருப்பாரு. அதுக்கு மேலே ஒரு 2 படி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு நடிப்பு. ஒரு நடிக்கிறாரு அப்படிலாம் இல்லை. உண்மையிலே ஏஆர் போலீஸ் கூட நான் பார்த்துருக்கேன்னா, நான் கிட்டத்தட்ட ஓராண்டு சிறையில் இருந்தேன். ஓராண்டு ஜெயிலில் இருக்கும்போது பாளையங்கோட்டையிலேருந்து தக்கலை நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகிறது அதே மாதிரி ஏஆர் போலீஸ் தான். அதே பாளையங்கோட்டையில் இருக்கும்போது பாளையங்கோட்டிலேருந்து தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போவாங்க, திருவடிமூரத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா பல்வேறு வழக்கு நீதிமன்ற வழக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் பாளையங்கோட்டிலேருந்து தர்மபுரிக்கு, அப்புறம் இங்கே இருக்கும்போது புழல் இருக்கும்போது புழலேருந்து திருச்சிக்கு நைட் அங்கே ஒரு நாள் கொண்டு ஸ்டே பண்ணி வச்சுட்டு திருப்பி திருச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. இப்படி பல்வேறு நீதிமன்றங்களுக்கு நான் வந்து இந்த ஏஆர் போலீஸோட ஆயுதப்படை காவலர்களோட பயணப்பட்டிருக்கேன். அவங்களோட உரையாடல்கள், அவங்களுடைய சின்ன சின்ன உதவிகளால் தான் அந்த பயணங்களே வந்து சிறப்பாகும். நான் எப்படி எந்த சிறைவாசிகளுக்கும் உதவக்கூடாது, அவங்க வந்து அவங்க கூட்டு கொண்டு விடுறதா மட்டும் தான் அவங்க வேலை. ஆனால் அவங்களோட உதவிங்கிறது என்னென்னா, குறைந்தபட்சம் நம்ம குடும்பத்தோட பேச விடுவது, நம்ம பிள்ளைகள் வந்தாங்கன்னா பார்க்குறது, அந்த உதவி தான். வேற எந்த உதவியும் அவங்களால செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. 100% அவங்க சர்வீலன்ஸ் இருப்பாங்க. அது அரசியல் கைதி அப்படின்னா மொத்தமான எஸ்பிலாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு, அங்கேருந்து ஐஎஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே செய்ய முடியாதுன்னு, அவங்களுக்கு ஃபோன் கூட கொடுக்கக்கூடாதுன்னு, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, நீங்கள் எதுவும் ஃபோட்டோ கூட யாரும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதே போல் இன்னும் குற்றவாளிகள், இப்போ நம்ம அரசியல் கைதி வேற, குற்றவாளிகள், கொடும் குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள்லாம் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும், அவங்களாலையும் அச்சுறுத்தல் இருக்கும். அப்போ அவங்கள பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஆயுதப்படை காவலர்களோடு பயணப்பட்டதுனால அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்களுடைய சிக்கல் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சனால இந்த படம் பார்க்கும்போது நேரடியான கனெக்ட் ஆச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த காவலர் கேட்பார், ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே, ஏண்டா பணம் காசு ஏதாவது வச்சிருக்கேடா அப்படின்னு கேட்பாரு. பணம்லாம் இல்லைங்க அப்படிமா. பணம் இல்லையா? பணம் இல்லாமல் பிடுங்க வந்தியா? உனக்கு யாராவது சாப்பாடு வாங்கி தருவாங்க? என்னடா இது ஜெயிலேருந்து வராமல் எப்படி பணம் வச்சிருப்பான்னு எல்லாரும் கேட்போம். ஆனால் என்னன்னா, சிறை காவலர்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. இவனே 18,000 சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாரு. ஒரு மாதத்தில் 20 சிறைவாசி வெளியே கூட்டு போய் சாப்பாடு வாங்கி போட்டாருன்னா அதுக்கே கிட்டத்தட்ட 3000-4000 ஆயிரும். அப்புறம் இவர் எப்படி குடும்பம் நடத்துவார்? அதனால அவர் இதை கேட்பாரு. அவன் வந்து சாப்பாடு நியாயப்படினா ஜெயிலேருந்து கொண்டு வரணும். ஜெயிலில் காலேருந்து போகும்போது ஒரு சாப்பாடை பேக் பண்ணி வச்சுருவாங்க. அதைத்தான் சிறைவாசி எடுத்துகிட்டு போய் கோர்ட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கணும். ஒரு சிறைவாசிக்கு சிறை நிர்வாகம் வெளியே போனால் 20 ரூபா கொடுக்குதான். 20 ரூபாயை வச்சு எங்கே சாப்பிட முடியும்? 3 வேளை வந்து புழல்லேருந்து கிளம்புறாங்க, அப்போ கன்னியாகுமரிக்கு போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும். இந்த 24 மணி நேரமும் இவங்க தான் அவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கிடும். இவங்களுக்கு எந்த சலுகை அலவன்ஸே கிடையாது. அந்த வழியையும் இந்த படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை மொத்தமாக தாங்கி தூக்கி நிப்பாட்டினது வந்து விக்ரம் பிரபு தான். ரொம்ப மெச்சூரிட்டியாக சின்ன சின்ன உணர்வுகளை பற்றி நடிக்கிறாரு அப்படின்னு இல்லாமல் ஒரு போலீஸாக, ஒரு ஏஆர் போலீஸாக, ஒரு ஏட்டா, அது மனிதனையும் கொண்ட ஒரு காவலராக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். போலீஸ் படம் அப்படின்னாலே ஐபிஎஸ் பற்றி தான் பேசணும், பெரிய உயரதிகாரியை பற்றி தான் பேசணும். அவர் 100 பேரை சுட்டு தள்ளுவார், அவரை யாராலும் வீழ்த்த முடியாது, அவர் 6 பேக் கொஞ்சம் சிங்கமாக இருப்பார். அப்படிலாம் இல்லை. போலீஸ்காரனுடைய வாழ்க்கை வேறு,
உண்மையான யதார்த்தமான காவலருடைய வாழ்க்கை என்பது வேறு, அதுவும் ஆயுதப்படை காவலருடைய வாழ்க்கை என்பது வேறு என்பதை எந்த குறையும் இல்லாமல் சொல்லியிருக்கிறது இந்த சிறை. ஒவ்வொரு தமிழர்களும் பார்த்து கொண்டாட வேண்டிய ஆகச்சிறந்த படைப்பு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ